வணக்கம். இன்றைக்கி நம்ம அரை நெல்லிக்காயை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல அரை நெல்லிக்காயை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரை நெல்லிக்காயை இதில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரை நெல்லிக்காயை ஒரு அம்மியில் வச்சு நசுக்கி அதோட விதைகளை தனியாக எடுத்துடலாம். நெல்லிக்காயில் இருக்க அந்த விதைகளை எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். ரொம்பவே சீக்கிரமாகவே எல்லா நெல்லிக்காயிலிருந்தும் அந்த விதைகளை எடுத்துடலாம். எல்லா நெல்லிக்காயிலையும் இது மாதிரி விதைகள் எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த நெல்லிக்காயை இதில் போட்டு வதக்கி விட்டுடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் நல்ல தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா கல் உப்பு சேர்த்தோன்னா கரையாது. சால்ட்டு சேர்த்து இப்போ இதை நல்லா வதங்க விடலாம். இதே நெல்லிக்காயை வச்சு நெல்லிக்காய் ஸ்வீட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்கில் அப்லோட் ஆகிருக்கு. மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இப்போ இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் நான் ஒரு 7 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் வெந்தயத்தூளும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஏன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால கலர் மாறிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். கடைசியாக இதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் மட்டும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோன்னா அந்த புளிப்பு பார்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக நம்மளோட அரை நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் எல்லா வித சாதத்துக்குமே ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.